துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறாரு. 8ஆம் இடத்துல வக்ரகதி அடையக்கூடிய அந்த குரு பகவான் 4 மாதங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய யோக கிரகமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது உபஜய ஸ்தானாதிபதி 3ஆம் வீட்டின் அதிபதி அந்த குரு பகவான், ருணரோக சத்ருஸ்தானாதிபதியின் அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அவர் இப்போ அஷ்டமாதிபதியாக மறைவு ஸ்தானத்துல இருக்கிறார். இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல அந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்து வக்ரகதி அடைகிறார். இது ஒரு சிறப்பான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். எந்த ஒரு கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருந்து வக்ரமா இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய வலிமை ஜாஸ்தியா இருக்கும், அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அத மாதிரிதான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வலிமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. குருன்னு சொன்னாலே நம்ம சொல்லக்கூடிய காரகத்துவங்கள் பாத்தீங்கன்னா புகழ், பதவி, பெயர், அடுத்து சமுதாயத்துல ஒரு நல்ல மதிப்பு, வருமானம், செல்வாக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா நகை, ஆபரணங்கள், வீடுகள், சொத்துக்கள், இந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்டவர் அந்த குரு பகவான். குழந்தை, திருமணம், இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு எல்லாத்துக்குமே சம்பந்தப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். இவர்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த 4 மாதமாக திருமண முயற்சிகள்ல நிறைய தடைகள் இருந்திருக்கும். சில பேருக்கு திருமணம் ஆகியும் அதுல ஒரு நிறைய பிரிவினைகள் வந்திருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதியாக அந்த 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும் போது இந்த திருமணத்தை நம்ம செஞ்சு வைக்கும் போது அந்த குருன்ற பார்வை நல்ல ஸ்தானத்திலையும் இருக்கணும், அதே சமயத்துல குரு பார்வையும் நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். இப்போ டைரக்டாவே அந்த குரு பகவான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கும் போது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே துன்பத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் கடந்த ஒரு 4 மாத காலமாக. இப்போ வக்ரகதி அடையும் போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தமான ஒரு மாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், திருமணம் சம்பந்தமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குழந்தை பாக்கியம்ன்றது இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய ஒரு வரமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசியில தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். கடன்கள்னால அவதிப்படுறீங்களா, உங்களுடைய கடன்கள் எல்லாமே அடையக்கூடிய ஒரு நேரம். முழுவதுமாக அடையாட்டிலும் அட்லீஸ்ட் ஒரு 50% கடனுடைய அளவாவது குறைவதற்கு உண்டான ஒரு சாதகமான மாதங்கள்னா இந்த குரு வக்ரகதி அடைந்த அந்த 4 மாதங்கள் தான் ஒரு சிறப்பான மாதங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குதுங்க. உங்களுடைய அந்த தொழிலை தேடி வாடிக்கையாளர்கள் வருவதற்கு இதனால் வரைக்கும் விற்பனையே ஆகல. சில பேர் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல, பாத்தீங்கன்னா பார்மசூட்டிக்கல்ஸ், அதாவது மருத்துவம் சம்பந்தமான ஒரு தொழில்லாம் வச்சிருப்பீங்க. அவர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் ரீதியாக கடந்த ஒரு 4 மாதங்கள்ல ஒரு சட்ட சிக்கல்கள் அதிகமாக இருந்திருக்கும். இல்ல தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், அவமானங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கும். இல்ல இருக்கக்கூடிய இடத்துல நீங்க காலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். நாள் வரைக்கும் 10 வருஷமா அங்க தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, லீஸ்க்கு கொடுத்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்ப திடீர்னு அந்த இடத்த காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கும் கடந்த 4 மாதமாக. இந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள் உங்களுக்கு கடந்த மாதத்துல நடந்திருக்கும். இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்க மாற்றம் ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மாற்றம் ஏற்படுத்தினீங்கன்னா அதுல ஒரு நல்ல விளைவுகள் ஏற்படுவதற்கும் அந்த தொழிலாகப்பட்டது நல்ல வளர்ச்சியை நோக்கி சந்திக்கக்கூடிய. ஏன்னா பிப்ரவரி மாசம் வரைக்கும் அந்த கிரகம் வக்ரகதி இருக்குது. அப்புறம் ஒரு 3 மாதத்திற்கு தான் அந்த இயல்பு நிலைக்கு வராது. அப்புறம் திரும்ப உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு செல்வதனால இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு நேர்த்தியான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த துலாம் ராசியில பிறந்த வேலை பார்க்கும் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். அதாவது ஆன் சைட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அது கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு குழந்தை பாக்கியம், பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க.
இருப்பீங்க. அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம்னா இந்த துலாம் ராசி பெண்களுக்கு தான். துலாம் ராசியில பாத்தீங்கன்னா 3 நட்சத்திர அன்பர்கள், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. இந்த 3 நட்சத்திர சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு வக்ரகதியை அடையும் போது உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான உறவுகள்ல ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை, சில பேருக்கு நிறைய பேருக்கு அந்த குடும்ப உறவுகள்ல நிறைய ஒரு என்ன சொல்றது பிரிவினைவாதம் மாதிரி இருந்திருக்கும். ஒருத்தர் பேச ஒருத்தர் கேட்காம இருக்கிறது, அம்மா அப்பானால கணவன் மனைவி இடையே சண்டைகள், சச்சரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வாலிப பருவத்துல இருக்கும் போது அவர்கள் மூலமாக உங்களுக்கு அவமானங்கள், அசிங்கங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய, நீங்க அது எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு டயத்துக்கு வரக்கூடிய ஒரு நேரம்னா இந்த 4 மாதம் தான் சித்திரை நட்சத்திர அன்பர்கள், துலாம் ராசியில இருக்கக்கூடியவர்கள். சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு கிடைக்காத பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு சொத்து வாங்குறது ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும், அந்த சொத்து கிடைக்க போகுது. இந்த மாதிரியா எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்துல ராகு, அதாவது இப்போ துலாம் ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு ராகு திசை நடக்குதுன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு 6 மாச காலகட்டத்துக்காவது அதற்குண்டான ஒரு யோகங்கள் இந்த துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இருக்க போகுது. இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அடுத்து விசாக நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நகைகள் எல்லாமே வாங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம். நகைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசையா நீங்க வாங்குவீங்களோ, அந்த நகைகளை எல்லாமே எந்த ஒரு சூழ்நிலைக்காக நீங்க விட்டுறீங்களோ அது எல்லாமே திரும்பி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த மாதிரியா இந்த துலாம் ராசியில பிறக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு மாற்றங்கள், நீங்க நினைச்ச ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு வக்ரகதி நீங்க நினைத்தது எல்லாமே சாதகமாக ஆக்குவதற்கு அந்த குரு பகவான் உங்களுக்கு வக்ரகதி அடைந்து ஒரு சுபமான பலன்களை கொடுப்பதற்கு காத்துட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். வெளிநாட்டுல பிறந்தவர்களுக்கு, அதாவது குரு துலாம் ராசியில வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தமாகவும் வேலை வாய்ப்பு சம்பந்தமாகவும் நிறைய வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். சில பேர் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த 4 மாதத்துக்கு அந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் எதுவும் எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் எப்ப வக்ரகதி அடைகிறாரு, என்னைக்கு வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, October 9, 2024 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுல இருந்து February 4, 2025 வரைக்கும் ஏறக்குறைய 3 மாசம் 26 நாள் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால பாருங்க, நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் இருக்குங்க. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில மைனஸ் இருக்கு. அது பெரிய கெடுதல் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலாவே பாருங்க, இந்த குரு பகவான் நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஜென்ரலா பாருங்க, இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவங்கெல்லாம் வக்ரகதி அடைஞ்சாங்க அப்படின்னா பெருசா நம்மள கெடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கை சுபர்கள் இவங்க வக்ரகதி அடையும் போதும் நம்மளுக்கு ஒரு சில படிப்பினையே தான் ஏற்படுத்துவாங்களே தவிர பெருசா கெடுக்க மாட்டாங்க. கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேருக்கு பாருங்க, இதை பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி நம்மளோட இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப்பையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம். அதுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா நாட் ரீச்சபிளில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஹாரோஸ்கோப்னோட ஒரு டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன், அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி உங்களுக்கு பாதகமா சாதகமா அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? வரிசையா பாருங்க, நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இப்ப எந்த ராசியை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துலா ராசி அன்பர்கள்
உங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே துளாராசி அன்பர்களை பற்றி சொல்லணும்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட், எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் இந்த துளாராசி அன்பர்கள். எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அதை பக்காவாக செஞ்சு முடிக்கிறவங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேச்சு திறமை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். அதனால்தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துளாராசி அன்பர்கள் இந்த நீதித்துறையில் இருப்பாங்க. நிறைய நீதி அரசர்களும் வந்து பார்த்திங்கன்னா துளாராசி அன்பர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாக வந்து பாருங்க, துலாவுக்கும் குருவுக்கும், அதாவது துளாராசிக்கும் குருவுக்கும் நேரடி அதிர்ஷ்ட தொடர்பு அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. ஆல்ரெடி பார்த்து பாருங்க, இந்த குரு பகவான் எங்க இருக்காரு? 8ஆம் பாவத்தில் இருக்காரு. அஷ்டமத்து குருவா தான் இருக்காரு. அப்ப அந்த அஷ்டமத்து குரு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வக்ரகதி அடைகிறாரு. வக்ரகதி அடையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராசிக்கு 3ஆம் பாவத்துக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சது ஒரு நல்ல விஷயம்தான். ஓகேங்களா? அதுலயும் வக்ரகதி அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்னு தாங்க என்ன கேட்டா நான் சொல்லுவேன். இது வந்து உண்மைதானாங்க, உண்மைதான். அஷ்டமத்தில் இருக்க குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இது நடக்கலை, இது முடியல, இது ஆகலை, இது வாய்ப்பே இல்லை, எந்த ஒரு லூப் லைனும் கிடைக்கல, எதுவுமே வந்து தொடங்க மாட்டேங்குது, தொட்டதெல்லாம் வீணா போகுது, பெருசாக நல்லது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுக்குமே ஒரு ஸ்கோப்பே இல்லை, எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டுருக்கு, எதுக்குமே ஒரு பிடிப்பு இல்லாத மாதிரி இருக்குது, வாழ்க்கையே விட்டேத்தியாக போகுது, வாழ்க்கையே விரக்தியாக போகுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுறது, வாழறதா சாவதா தெரியல, இப்படி நிறைய விஷயம் இந்த துளாராசி அன்பர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கோப் கிடச்சிடுது. இது முடியவே முடியாது, ஆகவே ஆகாது, நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்ச விஷயம் எப்படிப்பா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள், நிறைய விஷயம் இந்த அடப்பில் போட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அடவில் போட்டு இருந்துச்சு அப்படின்பாங்க. அந்த விஷயம்லாம் கட 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 நடந்துடும். புரியுதுங்களா? அதுதான் நான் சொன்னேன். இது வந்து அஷ்டமத்தில் இருக்க குரு வக்ரகதி அடையிறது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்? அது நிறைய விஷயமா இருக்கலாங்க. கல்யாணம் ரொம்ப நாளாக வரன் தேடி இருந்திருக்கலாம், பெருசாக வந்து வரன் கிடச்சிருந்துருக்காது, கிடச்சிரும். ஓகேங்களா? ரொம்ப நாளாக குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருந்துக்கலாம், பெருசாக வந்து அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இருந்திருக்காது, அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது ஏற்படும். ஒரு சொத்துங்க ரொம்ப நாளாக விற்கணும்னு பிளான் பண்ண, கஷ்டத்தில் இருக்கும், அந்த சொத்தை எப்படியாவது விற்றுட்டா ஃபேமிலிக்கு கொஞ்சம் கைக்கு காசு வரும், நாங்கள் கொஞ்சம் எக்கனாமிக்கலி நல்லா இருப்போம், பிள்ளைங்களுக்கு இது வாங்கணும்னு ஆசைப்படுத்து, பொண்ணுக்கு நகை வாங்கணும், கல்யாணம் பண்ணலான் இருக்கோம், இப்படி நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, விற்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னா. அதாவது ரொம்ப அடவில் இருந்தது, நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்படுறீங்க, நடக்கல, அது எதுவானா இருக்கலாம், கல்யாணமானா இருக்கலாம், குழந்தையின்மையானா இருக்கலாம், ஒரு சொத்தை விற்கிறதானா இருக்கலாம், இல்லை ஒரு இன்னொரு இடத்த வாங்குறதானா இருக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு கல்யாணமானா இருக்கலாம், பொண்ணுக்கு நகை வாங்குறதானா இருக்கலாம், பையனுக்கு கல்யாணம், பிள்ளை வந்து ஃபாரின் படிக்கிறதுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவலை, முடியல, இது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அதுக்கான ஒரு சான்ஸே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுலாம் கிளிக் ஆகக்கூடிய காலகட்டங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பாருங்கள், இந்த ஃபேவரபுளாக இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். பொதுவாகவே வந்து பாருங்கள், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு நல்ல துளாராசி படிக்கிற பிள்ளைங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்க்கைகள் சரியில்லாமல் இருந்துச்சு. சில பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன் இருந்துச்சு, ஒரு பையன்னா ஒரு பொண்ணு மேலே ஒரு அட்ராக்ஷன், ஒரு டைவர்ஷன். ஒரு வயசில் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு வர்றது தானே, அந்த மாதிரி ஒரு அடலசன்ட்டு அடல்ட் ஸ்டேஜில் அந்த மாதிரி ஒரு டைவர்ஷன்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சுதாரிக்கக்கூடிய காலகட்டம். ஸோ நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து சேலஞ்சிங்காக இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போப்பப் ஆகக்கூடிய காலகட்டம். இப்போ உடனே வந்து நிறைய துளாராசி அன்பர்கள் நினச்சக்கூடாது, ஒரே படத்தில் வந்து ஒரே பாட்டில், அதாவது நம்ம படம் பார்த்தோம்னா ஒரே பாட்டில் பயங்கர சும்மா சாதாரணமாக குடிசையில் இருப்பாங்க, உடனே வந்து ஒரு பங்களாக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. பட் நிறைய விஷயம் ஃபேவராக இருக்குது. ஆக மொத்தம் துலாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர காலம் அப்படின்றது ஒரு வசந்த காலம் அப்படின்னு தான் சொல்லுவேன். வாழ்த்துக்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, எந்தெந்த விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோங்க. இந்த குரு வக்ர பயிற்சி துலாம் ராசிக்கே நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 3க்கும் 6க்கும் உரியவர். 3ஆம் இடம்ங்கிறது அதாவது என்ன சொல்கிறோம், தைரியம், வீரியம் அப்படின்னு சொல்லுவோம். 6ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வம்பு, வழக்கு, கடன், நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறது தான் 6ஆம் இடம். 3ம் 6ம் குறிய குரு பகவான் 8ல் அமர்ந்திருந்தார். அப்போ குரு 8ல் அமர்ந்துட்டாலே ஒரு மனசுக்குள்ள ஒரு நிலையான தன்மை இருக்காது.
ஐயோ இதை செஞ்சாலும் ஒன்றும் இல்லை, செய்யாட்டி ஒன்றும் இல்லை, என்ன பண்ண போனே தெரியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் கிட்டத்தட்ட 2023 ஏப்ரல் மாதத்திலிருந்து நமது துலாம் ராசி நேயர்கள் இருந்திருப்பார்கள். இப்போ இந்த குரு வக்ர பயிற்சி ஆவது மூலமாக துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. வெற்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னாலே நம்ம துலாம் ராசிக்கு உறுதியாக சொல்லலாம். இந்த குரு வக்ர பயிற்சி மூலமாக நீங்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தீங்களோ, எந்த விஷயத்துக்காக நீங்கள் மனசில் அதிகமாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அது நீங்கள் நல்ல விஷயத்துக்கு யோசித்தீங்கன்னா அது நல்ல விதமாக நடக்கும். ஏதாவது தேவையில்லாத கெட்ட விஷயத்தை யோசித்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். அது உண்மை தான், அதில் எந்த மாற்றம் முடியும். ஏன்னா இந்த குரு பகவான் வக்ரமான அப்படி தான் அதை செயல்படுத்துவார். ஸோ அப்போ நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை எதிர்நோக்கி ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது தொடங்க முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்க போகிறதுங்க. அதே துலாம் ராசியில் உள்ள பெண்கள் புதிய தொழில், சொந்தமாக தொழில் தொடங்கி நான் என்னுடைய திறமையை நான் நிலைநாட்டணும், எனக்குன்னு ஒரு மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கணும், அதுக்காக நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நாள் போராடியிருக்கேன், ஆனால் அந்த போராட்டத்துக்கு ஒரு வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கையிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லி யார் இருக்கீங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட துலாம் ராசி பெண்களுக்கு உறுதியாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்குன்னு ஒரு ட்ரேட் மார்க், இன்னார் மக அப்படின்னு சொல்லி போய் இந்த பொண்ணோட அப்பா தான் அவங்க அப்படின்னு சொல்லி குறிக்கக்கூடிய காலகட்டமாக நீங்கள் உங்களை நிலைநாட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பாக கிரகங்கள் கொடுக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் உள்ள ஆண்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, சுப நிகழ்ச்சிகள் நடைபெற மாட்டேங்கி, நாங்களும் போய் வரன் பார்க்குறோம், ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி போகுது, அது கிரகங்களை காரணமாக சொல்கிறாங்க, அல்லது எங்களை ஏதாவது ஒரு சின்ன குறை சொல்லி நிப்பாட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க, வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க நம்ம துலாம் ராசி ஆண்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுக்கும் ஆண்களுக்கு உறுதியாக திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, அந்த மனசில் உள்ள கவலைகளையும் வருத்தங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கு கட்டாயமாக கல்யாணம் வந்து வருகிற பிப்ரவரி 2025 நடக்குங்கிற நம்பிக்கையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நான் வந்து ஒரு பொண்ணை ரொம்ப அதிகமாக விரும்புகிறேன் சாமி, அல்லது அந்த பையனை ரொம்ப அதிகமாக விரும்புகிறேன் சாமி, ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்குது, என்னை அவர் புரிஞ்சு என்னை வந்து செயல்படுத்த மாட்டேங்காரு, சண்டைகள் இருக்குது, அதிகமாக கோபங்கள் வருது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க துலாம் ராசி என்பவர்களுக்கு சண்டைகள் விலகி, சச்சரவுகள் விலகி, உங்களை ஒரு அன்புடன் புரிதலுடன் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். காதல் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, அந்த காதல் உண்மையான காதலாக இருக்கணும். அந்த காதல் மூலமாக உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. உங்களை கஷ்டப்பட்டு ஒரு அன்பாக, பண்பாக, பாசமாக வளர்த்த உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்கள் உண்மையாக இருந்து அவர்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ காதலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் காதலில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இந்த கிரக பயிற்சியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்களை கரெக்டாக கடைப்பிடிங்க. ஏற்கனவே எனக்கு அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருக்கும் நம் துலாம் ராசினியர்களுக்கு அது நிவர்த்தி ஆயிரும். ஸோ இல்லை எனக்கு அப்படி பிரச்சனை இல்லை சாமி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் தடை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு மாற்றங்களும் வெற்றிகளும் உறுதியாக உண்டு. நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிர பகவான் வழிபாடை பின்பற்றுங்கள். உறுதியாக வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளையும் நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பாக கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்குதுங்க. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, குரு பகவானுடைய வக்ரம் துலாம் ராசிக்கு அது அற்புதமான கால நேரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவானை பொறுத்தவரையிலும் துலாம் ராசிக்கு 3க்கும் 6க்கும் உடையவர்.
பொதுவாகவே துலாத்துக்கு குரு அசுபர், கூடாத கிரகம். குரு எல்லாருக்கும் நல்லவராக இருக்கலாம், ஆனால் ஒரு சில லக்னத்திற்கு ஒரு சில ராசிக்கு அவர் அசுபராக மாறிடுவார். சிம்மத்துக்கு அசுபர் தான், 8ஆம் அதிபதியாக வந்துடுவார், 5க்கும் 8க்கும் உடையவர். சிம்ம லக்னம். துலாத்துக்கு அதே மாதிரி தான், 3க்கும் 6க்கும் உடையவர். அதே போல மிதுனத்துக்கு 7 10க்குடையவர். இப்போ இந்த 3 ராசி 3 லக்னத்திற்கும் குரு அசுபரா போயிட்டுறார். அப்போ துலாம் ராசிக்கு 3க்கும் 6க்கும் உடைய அந்த குரு பகவான் 8ல் மறைந்து, உண்மையிலே அந்த குரு 8ல் மறைஞ்சிருக்கிறது துலாம் ராசிக்கு ஒரு நல்லதுங்க. 6ஆம் அதிபதி மறைவதனால் நோய் நொடிகள் குறைந்திருக்கும். நிறைய பேர், ஏன் நமக்கு தெரிஞ்சே கூட இவர் பிழைப்பாரான்னு சொன்ன விஷயம் ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு எழுந்து நடமாடிக்கிட்டு இருக்காங்க. பெரிய விபத்து, பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டு, அந்த மாதிரி நபர்கள்லாம் கூட இன்னைக்கு பொழைச்சிக்கிட்டாங்க, திரும்பவும் வேலைக்கு போகிறாங்க. 6 மாதம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஒரு நபர் காலில் கட்டு போட்டு கட்டிலே படுத்திருந்தார். அந்த ஒரு 8 மாதம் அவருக்கு சம்பளம் கொடுத்தாங்க, அந்த கம்பெனி சம்பளம் கொடுத்தது. துலாம் ராசி 8 மாதம் சம்பளம் கொடுத்தாங்க. சாமி நான் எப்படியும் திரும்ப போய் சேருவேன், எனக்கு எப்படியாவது எனக்கு வேலையை வாங்கி கொடுங்க சாமி, நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது? நம்மகிட்ட வர போயிட்டு ஜாதகம் பார்க்க போயிட்டு நம்ம சொல்கிறோம். அப்போ அதை போல நோய்வாய்ப்பட்டவர்கள் கூட ஆரோக்கியத்திலிருந்து மீண்டு சிறப்பான முறையில் இன்று நல்ல முறையில் ஆரோக்கியத்துடன் வாழ்கிறார்கள். அப்போ இந்த குருவுடைய வக்ரம் துலாம் ராசிக்கு இன்னும் பலம் சேர்க்கக்கூடியதாகவும் வலு சேர்க்கக்கூடியதாகவும் பவர்ஃபுல்லானதாகவும் அமைகிறது. ஏதோ ஒரு விஷயம் நீங்க நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா? எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கூடாது, எல்லாத்தையும் 10 விஷயம் வேண்டக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், சாமி எனக்கு இந்த போஸ்டிங் வேணும், சாமி எனக்கு என் கம்பெனி என் தொழில் தான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு, தொழில் எனக்கு காப்பாற்றி கொடுங்க. சாமி எனக்கு உத்தியோகம் ரொம்ப முக்கியம், எனக்கு உத்தியோகத்தை காப்பாற்றி கொடுங்க, எனக்கு எங்கள் வீட்டுக்காரை காப்பாற்றி கொடுங்க, எனக்கு என் குடும்பத்தை காப்பாற்றி கொடுங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் எடுக்கின்ற விஷயத்தை சாதிக்க முடியும், நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதமான தருணம். எனவே எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், இந்த பூமியில் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும், எந்த கண்ட்ரியில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். எங்கிருந்தாலும் சரிதான். துலாம் ராசி நேயர்களே, துன்பம் நீங்கக்கூடிய அற்புதமான கால நேரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டம். நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஆரோக்கிய குறைவுகளாக இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் மாற்றி 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 அவங்களுக்கு நோய் நொடிகள் படுத்தி எடுக்கும், ஆஸ்பத்திரி போயிட்டே இருப்பாங்க. வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது சாமி, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது சாமி, ஒரு நெகட்டிவாகவே இருக்குதுங்க சாமி, இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அல்லது வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சாமி, அல்லது வீட்டில் ஒரு நிம்மதி இல்லைங்க சாமி, இல்லை வருமானம் வருது வீட்டில் தங்க மாட்டேங்குது. இதே போல தான் கம்பெனி, கடைகள், நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பிஸ்னஸ் நடக்குது, இன்கம் இருக்குது, பட்டு அது கையில் ஒன்றுமே நிற்க மாட்டேங்குதுங்க சாமி, கடன் அதிகரிச்சுட்டே போயிருக்கு. சார் நீங்களாம் சொன்னால் நம்ப மாட்டேங்க சார், ஒரு சாதாரண ஒரு மளிகை கடை வச்சுருக்கக்கூடிய ஒரு தம்பி வராங்க, மளிகை கடை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குங்க, கொஞ்சம் டெவலப் பண்ணணும், ரொம்ப அடிமட்ட நிலையில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரே ஒரு பரிகாரம் அவங்கள செய்ய சொன்னோம், செய்தாங்க அற்புதமான முறையில். இன்றைக்கி அந்த இடத்தையே வாங்கி இடித்து கட்டி புது கிரகப்பிரவேசம் பண்ணி புது கடையை வச்சுட்டாங்க. அப்போ பாருங்கள், தொழில் அமைப்புகளை காப்பாற்றக்கூடிய இடத்தில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழிலை காப்பாற்றக்கூடிய அற்புதமான கால நேரம் இந்த குரு பகவானுடைய வக்ரம். கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்களே.
அது ஒரு சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது பெரிய ஃபேக்ட்ரிகளாக இருக்கலாம், அதே போல் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போய்ட்டு மாட்டிக்கிட்டவங்க எத்தனையோ பேர் துலாம் ராசியில். அதே போல் கடன் சுமைகள், இந்த தேவையில்லாத தீய பழக்கங்கள், ஆன்லைன் ரம்மி இதெல்லாம் விளையாடி எத்தனையோ துலாம் ராசி என்பவர்கள் பெரிய கடனாளியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அதே போல் சின்ன சின்ன கடைகள் வச்சு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே அற்புதமாக இருக்குது, நல்லா இருக்குது. கடன் சுமைகள் குறையும், வியாபாரங்கள் அதிகரிக்கும், கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்களே. அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் முதல்ல ஆரோக்கியம், மறைமுகமான பிரச்சனைகள், என்ன பிரச்சனை எல்லா ஆஸ்பத்திரியும் போயிருப்பாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கடைசியில் ப்ராப்ளம் இருக்கும். டாக்டர் ஒன்றுமே எல்லாம் திட்டி அனுப்புவார். சினிமா துறையை சார்ந்தவர்கள் உடல்நிலை ஆரோக்கிய குறைவா, குடும்ப பிரச்சனைகளா, வருமான பிரச்சனையா, எல்லாம் இடதோஷ காரணமாக இருக்கும். அப்போ சினிமா துறையை சார்ந்த துலாம் ராசி என்பர்களே, நல்ல நேரம் துவங்குகிறது. அதே போலத்தான் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக பெரியோர்கள், துலாம் ராசியில் பொதுவாகவே நிறைய ஆன்மீக பெரியோர்கள் இருப்பாங்க. மடாதிபதிகளாக இருக்கலாம், ஆதீனங்களாக இருக்கலாம். அவங்களுக்கும் ஒரு சில சூழ்ச்சிகள், மனக்கவலைகள் இருக்கும். சிவபெருமானிடத்திலே நேரடியாக பேசக்கூடியவர்கள், முருகப்பெருமானிடத்திலே நேரடியாக பேசக்கூடியவர்கள், ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீக மடாதிபதிகள், ஆதீன கர்த்தாக்கள், அவங்களுக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அல்லது அந்த கால சூழ்நிலை, கடுமையான கால சூழ்நிலைகள், கர்ம வினைகள் விலகக்கூடிய அற்புதமான கால நேரமாக இந்த குருவுடைய வக்ரகாலம் அமைகிறது. அதே போல வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்களே. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வேலை செய்கிற பிரச்சனைகள் விலகும். எனக்கு நிலையான உத்தியோகம் கிடைக்குமா சாமி, நான் இங்கே பர்மனண்ட்டாக இருக்க முடியுமா, ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற சாமி எங்கள் வீட்டுக்காரர் ஒரு வேலையில் ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறாரு. அப்போ நிலையான உத்தியோகம் கிடைக்கும். அதே போல் வேலையை இழந்தவர்களுக்கு திடீர்னு வேலை போயிட்டுருக்கும். என்கிட்ட சொல்லவே இல்லை சாமி, திடீர்னு வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. அந்த மாதிரிலாம் அது உள்நாடு வெளிநாடு அப்படின்னா வெளிநாடுகளில் நம்ம நிறைய பார்க்குறோம். வேலை போயிடுத்துங்க சாமி, வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும். அதுக்கெல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் முக்கியம். அப்போ இந்த குருவுடைய வக்ரகாலத்தில் இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை துலாம் ராசி என்பர்களே. அதே போல் பதவி போட்டிகள், சொசைட்டியில் ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, உங்களுக்கு கர்ம வினைகளால் கடுமையான கால சூழ்நிலையாக இருக்கும். நல்லா வாழ்ந்தவங்களாக இருப்பீங்க, நல்லா வாழ்ந்து கட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க. உயர்ந்த சூழ்நிலையில் இருந்திருக்கலாம், கால நேரம் மாற்றி போயிருக்கும். தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள். அப்போ அந்த மாதிரி கடுமையான கால நேரங்கள் இருக்குமே ஆனால் நல்ல நேரம் பிறக்கின்றது. அப்போ இதுக்கெல்லாம் என்னங்க தீர்வு? உடனடியாக இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி உங்கள் அந்த கஷ்டத்தை விட்டு நீங்கள் வெளியே வருவது தான் சாமர்த்தியம், புத்திசாலித்தனம். அதுக்கு என்ன முக்கியம்? அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வம்பு வழக்காக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம்,
புரியுதுங்களா? ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், வயோதிக திருமணங்களாக இருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம். அப்போ எங்கே பிரச்சனை இருக்கோ அது எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை தீரக்கூடிய காலம். ஒரே வரியில் சொன்ன இந்த குருவுடைய வக்ரம் துலாம் ராசிக்கு பிரச்சனை தரக்கூடிய காலம். அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லி, சாமி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது சாமி, எனக்கு இது கிளியர் பண்ணணும், பண்ண முடியுமா, செய்யறதுனா எப்படி செய்வீங்க, இது எந்த அளவுக்கு கிளியர் ஆகும், எத்தனை நாள் ஆகும், இதுதான் சாமர்த்தியமானதாகவும் புத்திசாலித்தனமானதாகவும் இருக்கும் துலாம் ராசி என்பர்களே. அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுடைய கேள்விகள் என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.